என்னதான் நடக்குது எல்லாமே செய்கிறாங்க. வெடி உரம் வந்துக்கிறாங்க. திருவிழா பெருவிழாவாக நடக்கிறது. பெரியவளுக்கு நடக்கவில்லை. இல்ல லாஸ்ட் வெடிக்குது. அதான் லாஸ்ட் அதுக்கு இது மேலும் என்னடி உச்சார சொல்லு நீ வாரத்தை பத்தி யாரு வஜ்ர பண்ணல போ. நீ வேறு பத்தி வஜ்ர பண்ணல. நீ மேல தப்பி தேடி காலை வச்சா கொசு கொசு போடுவாங்க. நான் போய் சொல்றேன். அம்மா சொன்னாங்க விடாத விடாத புலனை பஞ்ச பாண்டவர்களோடு தான் இருக்கிறார்கள். சாகவில்லை. திரும்பி நாட்டுக்குள்ள வர போறாங்க. 100 பேரும் கொல்ல போறாங்க. 100 மருமகளும் தாலி கொத்து அறக்க போறாங்க. தாயே தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இவங்க தாலி எப்போ இருக்கும்? ஏன்னா இவங்க தாலி அறுத்தாதான் இந்த முசர் வாங்கிருந்து என்ன வீட்டுக்கு அனுப்புவோம். அதை மொத்தமா சொல்லிட. ஒரு வருடம் 6 மாத காலம் 18 நாள் 100 தாலியும் வர செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கெல்லாம் 100 தாலி அறுந்து போகுது. சந்தோஷமா 10 மணிக்கெல்லாம் 100 தாலி அறுந்து போகுது. 100 தாலியா அறுந்து போகுது. ஐயா 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 எனக்கு என் குடும்பம் ஓஹோடு போகுதுனால 100 கூலி வாங்கி கொடுக்குறேன் இல்லையா? 100 தாலி அறுக்க போறிய அதுல இருக்கிற குண்டு நானே காசு வரமா வாங்கி இப்ப மொத்தத்தை பிடிக்கும். நானே பிடிக்கிறேன் தாலி மண்டைக்கு கிடைச்சுவேன். அந்த தாலியோட சேர்த்து தாலி எடுத்தா பாவம் கிளத்துல மேல கூலி கூட பாண்டு தப்பாடி அண்ணகுரி தப்பாடி அடி முறையல்ல சொன்ன குறி முறையல்ல அம்மா குறமாது உனக்கு கூலி கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். சொல்றது கேளுமா, எனக்கு நல்ல மனசு கூலி கொடுக்கலாம் தான் நினைக்கிறேன். கூலி கொடுப்பதற்கு அந்த சென்னல் குடுவான் சாவியே எங்க மாமியாருக்கு ஆண்டாடி அம்மையே வச்சுக்குது. அப்படியாமே 100 மகன் 100 மருமகன் தான் பேரு. அந்த பச்சி முட்டை இன்னும் கொஞ்சம் சாவி அவன் இடுப்பே சொல்லிக்கிறான். அவன் மண்டியை போட்டதான் என் இடுப்பு வரும். அப்ப மாமி கேட்ட கூலி மாமி கேட்டு தரமா கூலி வாங்கி தர சொன்னல. வேலை வாங்கி தந்துட்டு கூலி வாங்கி தரேன்னு சொன்னே இல்ல. சொன்னியா கூலி எங்கப்பா? ஒரு 10 பேர் 40 பேர் கூட்டமா ஒரு 50 நாள் அப்படி ஏகல பேசி விட்டுறோம். நல்ல இருப்பீங்க. யாரு கூலி வராங்க நடுவுங்க? அடி அடி மொத்தம் மேல தோகுது பாத்தியா? எப்படியும் கூட
பாத்துக்கிறேன். உனக்கு கூலி பாத்து நாட்டுறேன் நான். மார்க்கு மயில் மார்க்கு ஆமா. எத்தனையோ மார்க் கூட பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். அதெல்லாம் மழை பெய்ஞ்சாங்க வீணா போடுது தண்ணி. அதனால இத பத்தியா எப்படி என்ன கூட தெரியுமா? இந்த மொரமா இருக்கு. மொரமா இருக்கு. தண்ணியை பிடிச்சிக்கலாம். புடிச்சிக்கின்னு ஊத்திக்கலாம். ஏ ஊத்திக்கின்னு புடிச்சிக்கலாம். ஆட்டு எங்க ஆட்டு கூலி வாங்கி தரையில இப்போ இருங்க. அவங்க மாமி சொல்றாங்கல்ல. ஆமா. அவங்க மாமி தான் பார்த்தா போச்சு. சரி பார்க்கலாம். என்னப்பா மாமி கேட்டு கூலி வாங்கிட்டாங்க. எங்க மாமி நகை நட்டு பாக்குறாங்களே. என்னடா பெரிய மகாராணிசியா பேராணிசி பெரிய பெரிய ஆரமா தோங்குது. ஐயோ அது மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா அப்படியே முதல்ல கடையில் வச்சுட்ட மாதிரி வேலை பாப்ப நீதான் இறந்து போய் பாசியா 3 ரூபா 200 ரூபா நீ போய் நகை குத்தாங்க வச்சிருப்பேன் கையில. அது குத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. இவங்க தான் பெரிய ராணியா? இவங்கதான் பெரிய நாட்டு மகாராணி. ஆமா. ஓட்ட மாமியா ஐயோ ஓட்ட மாமியா பாவி என்னடா சொன்னாவா? அது குறை பேசிய பாட்டியா எவ்வளோ நேரம் அந்த வேலையெல்லாம் நிறுத்தி கர்மாந்து போதும் பேசுறாங்கப்பா. என்னண்ணா குறை பேசி ஓ மாமி நகா ஓ அத்தை மாமி ஓட்ட மாமியா குறை பேச்சு அரை பேச்சு மற்றதெல்லாம் மயில் பேச்சு. பாட்டியா டேய் ஓ இதாண்ட கொத்தியா காலை ஓட்டி போடுமால இல்ல ஒரு ராஜாங்கத்து உள்ள வந்து ஒரு பெரிய பெரிய மகாராணிங்க ஆமா எங்க மருமகன் 100 பேரையும் ஆமா அவர்கள் மனதை மாத்தி 10 பேரையும் குறி சொல்லி இருக்கிறா. தாலி இறக்கத்துக்கடா யாருன்னா கூலி கொடுப்பாங்க. கூலி கொடுத்து தலைவருக்கு யாராக நீங்க தான் அது. சரி என்ன குறைச்சி மாமியா என்னுடைய சரித்திரம் கொஞ்சம் விளம்பரியா? எப்படி சொல்லணும்? எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன், யாரை கல்யாணம் பண்ணேன், எப்படி குழந்தை பிறந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. சொன்னாக்கா சேர்த்து கூலி தரும். கூலி கொடுக்குறியா? கொடுக்கல கூலி கொடுக்குறியா? வேற என்ன சொல்லுவேன்? சென்னல் கொடுக்குறியா? ஜன்னல் வாங்கி கொடுக்குறேன். இல்ல சண்டல் இல்ல சாட்டு சாரி முடிஞ்சாகிறத. டேய் என்னன்னா என்ன சொல்ற? சாட்டை ஜாதில பின்னி பின்னி எடுத்துற. மரத்துல 7 சொறி பிஞ்சு முடிஞ்சாகிறத. டேய் ஏமா நீ ஏடு சொல்லி தான் தெரியும். நீ அந்த வேலை செய்யறல சித்தரே எனக்கு. சரி சொல்லு பார்க்கலாம். அம்மே முத்து மூடி ஐயா சொல்லுமா. பேரு முத்துக்குடி பாண்டியன். பாண்டியன். நம்மளுடைய பேரு சித்தம்பு காந்தாரி. சித்தம்பு காந்தாரி. 10 வயசுல வயசு வந்துட்டாங்க அந்த அம்மா. அவளுக்கு மனப்பரு போனுக்கு. அப்புறம் அது மட்டுமா? அந்த உடனே இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். ஜாதகத்தை பார்த்தால் முதல்ல யாரு தொட்டு தாலி கட்டுறாங்களோ அப்பயே அந்த ஆம்பளையா செத்துருவாரு. அடா பாவிங்க. அப்ப எப்படி ராசியா நீ? முதல்ல தாலி கட்டுறாலே குளுக்கோஸ். செத்துருவாரு. தாலி கட்டுறது யாரு வருது? யாரு? ஆட்டுக்கிடா தாலி கட்டு இந்த ஜனத்தை பார்த்த உடனே ஆட்டுக்கடா பட்டுன்னு மிரல் வந்து செத்து போச்சு. நாடு கடத்துல மாங்கல் இருந்தது பாரு. 8 உதைத்தது. எதிரில் இருக்கக்கூடிய திருநாட்டுல மன்னர் அவர் மடியில போய் விழுந்து போச்சு. அவர் மடியில மாங்கல் விழுந்தது. அவரு 2 கண்ணு தெரியாது. தெரியாது. இந்த அம்மாவை கல்யாணம் பண்ண யாரும் வரல.
கண்ணி தெரியாத மகாராஜாவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. ஆட்டுக்கடா தாலி கட்டின பொண்ணை வேற யாரும் கட்ட மாட்டாங்க. கட்ட மாட்டாங்க. ஆகையால 2 பேருக்கும் திருமணம் முடிச்சாங்க. முடித்த உடனே அவருக்கு தான் கண்ணு தெரியலையே. ஆமா. இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் வீட்டுக்கார நான் எப்படி கட்டி சுகிப்பது, என் காமத்தை எப்படி நான் சீக்கிரத்து அப்படின்னு மேகட பக்கம் போனாங்க பாரு. ஆமா. காற்று சில்லுன்னு வீசிய உடனே இந்த அம்மாவுக்கு இன்னும் உன்ன சத்தியமா போச்சு. காம உணர்ச்சி. ஆமா வந்துருது. பெரிய பலாமரத்தை கட்டி பிடிச்சாங்க பாரு. பலாமரம் வெடித்து ஒரு முனிவர் தோன்றினார். வேற்பனாரிசி தோன்றி உடனே இந்த அம்மா கட்டி பிடித்துவா. அவர் தோன்றி நிக்கத்துவா. அவரால் இந்த அம்மா கர்ப்பம் தரித்தார்கள். 10 மாதம் 20 மாதம் 30 மாதம் 36 மாதம் ஆகி போச்சு. 36 மாதம் 3 வருஷமா. ஐயா பிறகு பெருசா போயிட்டு உடனே தர்மராஜா பிறந்தார். பொன்னித்தல்ல கொண்டு வந்தார். தேவாத கல்ல கொண்டாந்து நோவ இடிச்சாங்க பாரு. இந்த அம்மாவால தான் வந்து அந்த பழமொழி. கர்ப்பமானது வெடித்து ஆறா ஓடியது. எதிரில் ஒரு ரிஷியானவர் தோன்றுகிறார். மண்பாண்டத்தை 100 மண்பாண்டம் வரவழைத்து அதுல நிரப்புறார். 101 நிரப்புறார். நிரப்பி உடனே 100 ஆடவர், துரியோதனாதி கூட்டம் 100 பேர், ஒரே ஒரு பெண்ணு பிள்ளைகள் பிறந்து சின்னந்திரு வயதிலே பாண்டவர் கொல்ல வேண்டும். எவ்வளவு மனதிலே போராமை எண்ணினார்கள். காற்றுக்கு அனுப்பி வைத்தார்கள். அது அப்போ. ஆனா இப்போ 100 பிள்ளையும் போய் கடைசியா சேர போறது. பிள்ளைகளோ பாண்டவர் 5 கடத்தால் 100 பேர் சாக போகிறார். தர்மபுத்திர மகாராஜர் செங்கோலை பிடித்து நாட்டை ஆள போகிறார். இதுதான் உண்மை. கூலி உடனே கூலியா வேணும். கூலியே ஏண்டா கூலி கேக்குறா? குடுத்துடலாமா? குடுத்துடலாமா? குறைச்சி சொல்லுங்க. கூலி உங்ககிட்ட குடுத்துட்டேன், வாங்கிக்கோ. சும்மா இல்ல கூலி கொடுக்க அடுத்த நாள் எடுத்துறாங்க. ஒருத்தர் கூலி கொடுத்து வாங்கலாம் உங்களுக்கு. சரி நாடியில் அவங்ககிட்ட போகண்டா. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நம்மகிட்ட போற காரியா? சரி இருந்தாலும் என் பிள்ளையை கேட்காம கூலி கொடுக்க முடியாது. இது நீ அங்க சொல்லு என்கிட்ட சொன்னாக்கா கூலி கொடுக்குறே இல்லையா? நாட்டு ராணி பார்க்க மாட்டேன். என்ன அடிச்சுன்னு வச்சுக்கோ. நாட்டு ராணி பார்க்க மாட்டேன். நாடுகள இல்ல என் பிள்ளை துரியோதன மகாராஜன் ராஜாவை கேட்டு கூலி தரேன். மருமகளை கேட்டாச்சு, மாமியார் பார்த்தாச்சு, என் பிள்ளைங்க பாப்போம். 100 பேர் பார்த்துட்டோம். ஒருத்தரா 2 பேரா 100 பேர். அவங்க என்கிட்ட ஒன்னையும் ஆட்ட முடியல. பெரிய ராணி இவளாலும் என்னால ஆட்ட முடியல. ஒண்ணும் பண்ண முடியல. அவங்க புள்ள வந்து என்னை இன்னாட்ட கீழ்கிறாரு.
இப்ப தாண்டா ஏன் காவலாளி நீ ராஜா வராருன்னா பயங்க. ஆனா நீ தாண்டா பயப்படுற. ஆமாங்க. எல்லாம் ஏன் தூங்கிடாங்கண்ணோ? அதெல்லாம் குளிர் நம்பு போய்க்குதியா? ஓ அதுக்கு கீழே கொஞ்சம் சூடு ஏத்தணும். நம்பு போய்க்குதுப்பா. அதுனா எல்லாரும் கொளுத்தலான்றியா? குளிர் காய்ச்சி அது எது கொஞ்சம் போட்டு விட்டா காய் கிடக்குமா? சரி அவர் கதை விடு விடு. ஐயா சபையிலே தோன்றியவர் யோர் என்ற விளக்க தெரியுதா? விளக்கமாக நீ சொன்னால் விவரமான புரியும். ஏன் விளக்கம் சொன்னா தெரியுங்க. சொன்னா தெரியல? சொன்னா கேட்கலாம். சொல்லுங்க. துரியோதனமாக ராஜன் வந்தேனே இதுவோ அத்திமாநகரம். அத்திமாநகரத்தில் வந்தேன் அடியேன் துரை துரியோதனன். அப்ப எதிர்பார்ப்பேன் துரை துரியோதனன் அரவக்கேதனன் நந்தியாவட்ட மாநிலத்தினர் அதிபர் ஐயா பெரிய பணக்காரர் என நம்முடைய செல்வத்துக்கு நிகர் இந்த அகிலத்திலே இல்லை, உலகிலே ஒருவர் கிடையாது. அப்பேற்பட்ட பணக்காரர் ஆடை அப்புறம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அப்படி ஏன் ஆடு ஆபரணம் தக தக நின்னுதா கிழக்கு திசையிலே அதிகாலையிலே சூரிய பகவான் எத்தன்மையாக வருகின்றாரோ வருகின்றாரோ அத்தன்மை போல் தக தக என்று தங்கமயமாக சொல்லுகிறது. அப்படி இருந்தாலும்
மூலம் ஆமா என் பங்காளி பாண்டவர்கள் வரவழைத்தேன் வந்தித்து சூதமாடினேன் வனவாச வட்டினே வனவாச 12 ஓராண்டு அஜ்ஞாதவாசம் ஆமா அப்படி கழிக்க வேண்டும் என்று அனுப்பினேன் அப்படி அனுப்பிய பிறகு என்னென்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? தன்னை கண்டு